ஸோ அகைன் குட் ஈவினிங் எல்லாருக்குமே. வே ஆப்டிக்ஸோட லெக்சர் 3ல நம்ம இருக்கோம். வே ஆப்டிக்ஸோட லெக்சர் 3 இதில் தான் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் பேசிட்டு இருக்கோம். பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் நேற்று இதில் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு கொஞ்சம் அதை முடிச்சிடலாமேன்ட்டு. ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவனமாக கற்றுக்கிட்டேவா. ஒரு கொஷின் செட்டருக்கு இந்த டாப்பிக்கில் தான் கொஷின் எடுக்க தோணும், ரைட்டா? பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் எவனா மைக் ஆஃப் பண்ணிக்கோ. பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் நேற்று சொன்னதுதான். ஒரு வேவ் இருக்கு, ஒரு வேவோட இன்னொரு வேவையும் ஆட் பண்றோம். ஃபர்ஸ்ட் வேவோட டிஸ்பிளேஸ்மெண்ட் y1 a1 sin ஒமேகா t, ரெண்டாவது வேவோடது y2 a2 sin ஒமேகா t. வேவ் ஈக்குவேஷன் உங்களுக்கு எப்படி எழுதணும்னு தெரியும். ஏன்னா ஆம்ப்ளிடியூட், மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட், இது a2. ரெண்டு வேவையும் ஆட் பண்ண பிறகு எனக்கு இந்த மாதிரி கிடைக்குது. இதோட ஆம்ப்ளிடியூடு தான் a. அப்போ பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் என்னன்னா y வெக்டார் ஈக்குவல் டு y1 வெக்டார் பிளஸ் y2 வெக்டார். ரெண்டு வெக்டார் சப்ராக்ட் பண்றது தான் என்னது பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். கரெக்டா? y ஈக்குவல் டு y1 பிளஸ் y2. இதுல இன் ஃபேஸ்ல பண்ணா எப்படி இருக்கும், அவுட் ஆஃப் ஃபேஸ்ல பண்ணா எப்படி இருக்கும், இது எல்லாமே நேற்று பேசினது. இன்னொரு டைம் உங்களுக்கு திரும்ப நான் ஞாபகப்படுத்திடுறேன். ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம். வேணும் குட் ஈவினிங் பை. வேணும் குட் ஈவினிங் சார். டைமுக்கு வர மாட்டீங்களா டே? பாருங்க சார், இப்பதான் டிஸ்டர்ப் பண்ணேன். ரைட் பை, சரி கத்துக்கிட்டே வா. இன்ஃபேஸ்னா என்னங்க சார்? பை இன்ஃபேஸ்னா ஃபையோட வேல்யூ 0வா இருக்கணும். ஃபையோட வேல்யூ 0, 2π, 4π, 6π இப்படிலாம் இருந்தால் இன்ஃபேஸ்ன்னு நேற்றே கற்றுக் கொடுத்தேன். ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் பையா இருந்ததுன்னா அதுக்கு பேரு இன்ஃபேஸ். அதே மாதிரி ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் லாம்டா பை 2, 2 லாம்டா பை 2, 4 லாம்டா பை 2, 6 லாம்டா பை 2, 8 லாம்டா பை 2, 0 லாம்டா பை 2 இப்படிலாம் இருந்ததுன்னா அதுக்கு பேரு இன்ஃபேஸ்னு அர்த்தம். அதே மாதிரி 0t/2, 2t/2, 4t/2, 6t/2 இப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேரு இன்ஃபேஸ்னு அர்த்தம், ரைட்டா? ஸோ இன்ஃபேஸ் அப்படின்னாலே உனக்கு புரியணும். ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் லாம்டா பை 2, ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் t/2, தென் ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லியிருக்கேன், இன்ஃபேஸ்ன்னு சொல்லியிருக்கேன். டயக்ராமா போட்டு காட்டுங்க சார் இன்ஃபேஸ் எப்படி இருக்குன்ட்டு, ரைட்டா? இன்ஃபேஸ் எப்படி இருக்கும், ஒரு வேவ் இப்படி இருக்கும், இது நீ, இது உன்னோட ஃப்ரெண்ட், ரெண்டு பேரும் கை கோத்துக்கிட்டு ஒன்னா போகிறது, இப்படி போகிறது. இந்த மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு பேர் இன்ஃபேஸ்னு அர்த்தம். இப்போ இன்ஃபேஸ்னா ஃபையோட வேல்யூ 0ன்னு அர்த்தம். கற்றுக்கிட்டீங்களா? ரைட் சார், புரிஞ்சிருச்சு. அங்கிருந்து அவுட் ஆஃப் ஃபேஸ்னா என்ன? இப்போ இதெல்லாம் நான் நேற்றே பேசிட்டேன், அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். அவுட் ஆஃப் ஃபேஸ்னா ஃபையோட வேல்யூ 180, ஃபையோட வேல்யூ 180. அவுட் ஆஃப் ஃபேஸ் ஃபையோட வேல்யூ 180, ரைட்டா? யமுனா இப்போ கேட்குதாம்மா? யமுனா சவுண்ட் கிளியரா இருக்கா உங்களுக்கு? எஸ் சார். ரைட் பை, கிளாஸ் கவனிங்க பை. ஸோ ஃபையோட வேல்யூ 180 அப்படின்னா ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை 1π, 3π, 5π, 7π இப்படிலாம் இருந்ததுன்னா அதுக்கு பேரு அவுட் ஆஃப் ஃபேஸ். அதே மாதிரி ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் லாம்டா பை 2, 1 லாம்டா பை 2, 3 லாம்டா பை 2, 5 லாம்டா பை 2 ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் லாம்டா பை 2. அதே மாதிரி ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் t/2, 1t/2, 3t/2, 5t/2, 7t/2 இப்படிலாம் இருந்ததுன்னா அதுக்கு பேர் அவுட் ஆஃப் ஃபேஸ். அவுட் ஆஃப் ஃபேஸ் ஃபையோட வேல்யூ உனக்கு நல்லாவே தெரியும், 180 டிகிரி. சரி, கற்றுக்கிட்டோம். அங்கிருந்து பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷனில் கவனமாக கவனி. ஒரு வேவோட ஆம்ப்ளிடியூட் a1, இன்னொரு வேவோட ஆம்ப்ளிடியூட் a2ன்னு சொல்லி கொடுத்தேன். ரெண்டுத்தையும் வெக்டார் அடிஷனில் ஆட் பண்ணுறோம். அதாவது ரிசல்டன்ட் வேணும்னா இங்கே பாருங்க, இது ஃபர்ஸ்ட் வேவ்னு வச்சுக்கோங்களேன், இது செகண்ட் வேவ்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுத்தோட ரிசல்டன்ட் தான் இந்த தேர்ட் வேவ், பெரிய வேவ் இருக்குல்ல. அப்போ இது a1, இது a2ன்னா இது a. அது இன்ஃபேஸ்ல இருந்தா மேக்சிமமா இருக்கலாம், அவுட் ஆஃப் ஃபேஸ்ல இருந்தா மினிமமா இருக்கலாம். நேற்று சொல்லி கொடுத்தேன், கவனமா கவனி. ஃபையோட வேல்யூ 0, ஃபையோட வேல்யூ 0னா முதல்ல வெக்டார் அடிஷன் கத்துக்கோங்க. வெக்டார் அடிஷன் ஃபார்முலா என்ன?
r vector equal to p vector plus q vector. r மட்டும் வேணும்னா root of p square plus q square plus 2pq cos theta ன்னு நீங்க சின்ன புள்ளைல சாரி 11th ல படிச்சுட்டு இருக்கீங்க. அதே ஃபார்முலாவை இங்க எடுத்து வந்து எழுதுங்க பா. a வேல்யூ வேணும்னா root of a1 square a2 square 2a1 a2 cos phi. Phi na phase difference. Phi na phase difference. ரைட்டா? ஸோ இதுல இருந்து தான் இன்ஃபேஸ்னா என்ன பண்ண போறோம், அவுட் ஆஃப் ஃபேஸ்னா என்ன பண்ண போறோம் பார்க்க போறீங்க. இன்ஃபேஸ்னா ஃபையோட வேல்யூ 0ன்னு சொல்லி கொடுத்தேன். காஸ் 0 எவ்வளோ பே 1ங்க சார். அப்போ ஏவோடது a1 plus a2. நீ பாரு a1 ஸ்கொயர் plus a2 ஸ்கொயர் plus 2a1 a2. அப்போ a plus b the whole square. ஸ்கொயர் ரூட்டு போயிடும். அப்போ a equal to a1 plus a2. அப்போ பிளஸ்ஸா இருக்கிறதுனால a max. அப்போ என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா ரெண்டு வேவ் இன்ஃபேஸ்ல ஆட் ஆச்சு அப்படின்னா இன்ஃபேஸ்ல ஏ வந்து மேக்ஸிமமா இருக்கும். ஒரே நிமிஷம், ஏன் இன்னைக்கு இவ்வளவு பேர் ஆப்ஷன் தெரியல. ஒரு நிமிஷம். ஓகே சரி பா. ஸோ ஏ மேக்ஸ் வந்து a1 plus a2, a max a1 plus a2. அதே மாதிரி ஃபையோட வேல்யூ 180 டிகிரியா இருந்தா காஸ் 180 காஸ் 180 மைனஸ் 1. அப்போ ஏ மினிமம் போட்டு பாரு a1 மைனஸ் a2. எப்போ ஆம்ப்ளிடியூட் மேக்ஸிமம், எப்போ ஆம்ப்ளிடியூட் மேக்ஸிமம்னா இன்ஃபேஸா இருக்கும் பொழுது ஆம்ப்ளிடியூட் மேக்ஸிமம், அவுட் ஆஃப் ஃபேஸா இருக்கும் பொழுது ஆம்ப்ளிடியூட் மினிமம். அப்போ புரிஞ்சுக்கணும் ரெண்டு வேவை ஆட் பண்ணும் பொழுது எப்படி வேணாலும் ஆட் பண்ணலாம். அவங்க இன்ஃபேஸ்ல கொடுத்தாங்கன்னா a1 plus a2 போட்டுக்கணும், அவுட் ஆஃப் ஃபேஸ்ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா a1 மைனஸ் a2 போட்டுக்கணும். இப்போ இன்னொரு விஷயம் இருக்கு பாருங்களேன், முக்கியமாக அந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது. கவனமாக கவனி. y1 வந்து a1 sin ஒமேகா t, அதாவது y1 வந்து 4 sin ஒமேகா t இப்படி இருக்கு. அப்போ a1 தான் யாரு 4ன்னு அர்த்தம். இப்படிதான் அந்த ஈக்குவேஷன்ல இருந்து நீங்க a1 a2 டேட்டா எடுக்கணும். ரைட்டா? a1 a2 டேட்டா அப்படிதான் எடுக்கணும். ரைட்? இப்போ ரிஷிகா குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ரைட், உடம்பு பரவாயில்லையா? எஸ் சார், எஸ் சார். சரிப்பா, சரி கிளாஸ் கவனிங்க. ஸோ y2 வந்து a2 sin ஒமேகா t இப்படி இருந்ததுன்னா அப்போ இங்கே y2 வந்து 6 sin ஒமேகா t இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ a2 யாரு, a2 தான் 6. இப்படிதான் ஈக்குவேஷன்ல இருந்து டேட்டா எடுக்கணும். கற்றுக்கிட்டீங்களா? ஓகே. a1 4, a2 வந்து 6. ஒருவேளை ஃபையோட வேல்யூ 0வா இருந்தா a மேக்ஸ் எவ்வளோ பே, a மேக்ஸ் a1 plus a2 4 plus 6 10. a மினிமம் அவுட் ஆஃப் ஃபேஸா இருந்ததுன்னா ஃபையோட வேல்யூ 180, அதனால 4 minus 6 ஆன்சர் -2. கம்மியா இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுக்க முடியுதா? இப்படிதான் ஈக்குவேஷன்ல இருந்து a மேக்ஸ் a மினிமம் பேசணும். ரெண்டு வேவை ஒன்னோட மேல இன்னொன்னு ஆட் பண்றதுக்கு பேர் தான் சூப்பர் பொசிஷன். அந்த சூப்பர் பொசிஷன் எப்படிலாம் நடக்கலாம், இன்ஃபேஸ்லயும் நடக்கலாம், அவுட் ஆஃப் ஃபேஸ்லயும் நடக்கலாம், ஏதாவது ஒரு ஆங்கிள்லயும் நடக்கலாம். ரைட்டா? இப்போ வரப்போற 5 நிமிஷம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கத்துக்கிட்டே வா. புரியலன்னா என்கிட்ட சொல்லி. y1 வந்து 4 sin ஒமேகா t, y2 6 sin ஒமேகா t plus π/3. உங்களுக்கு இந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறத நான் ஏசிலே சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறத ஏசிலே சொல்லி கொடுத்தேன். எப்படி கண்டுபிடிக்கணும், இதோட ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும், யாராவது கெஸ் பண்ணு சொல்லுங்க பா. தப்பானா பரவாயில்ல. π/3 60 டிகிரி சார். π/3 பா தெரியாதவங்க நல்லா கத்துக்கோங்க. ஃபேஸ் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், ஒமேகா t பிளஸ் π/3. செகண்ட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும், மைனஸ் ஒமேகா t, இங்க பக்கத்துல யாருமே இல்லை அதனால 0. ஒமேகா t பிளஸ் π/3 மைனஸ் ஒமேகா t. அப்ப ஆன்சர் பிளஸ் π/3. என்ன அர்த்தம், y2 அதிகமா இருக்குன்னு அர்த்தம், லீட்ஸ். y2 லீட்ஸ், y2 லீட்ஸ் y1 by π/3. இப்ப ஃபேஸ் டிஃபரன்ஸ் கரெக்டா 60 டிகிரி. ரைட்டா? இப்போ என்ன கேட்பாங்கன்னா ஆம்ப்ளிடியூட், ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் ஏ கேட்பாங்க. நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டா முதல்ல ஃபார்முலா எழுதணும். இந்த சம்மர் ரெகுலரா கேட்குற மாடல், போர்டுக்கும் சரி நீட்டுக்கும் சரி ஜேஇக்கும் சரி. பார்த்துக்கிட்டே வாங்க. a1 ஸ்கொயர் பிளஸ் a2 ஸ்கொயர் பிளஸ் 2a1 a2 cos 5. கற்றுக்கிட்டீங்களா?
கவனமா கவனி. ஸோ ஏவோடது ரூட் ஆஃப் A1 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 16, A2 36, 2 4 6 48 cos 60 1/2. இந்த சம்மு தான் பிரமாதமா சால்வ் பண்ணுனீங்க. cos 60 அந்த 60 எங்கேருந்து கண்டுபிடிச்சீங்க? இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய ஃபேஸ் டிஃபரன்ஸ் 16 புரிஞ்சுக்கணும். அங்கிருந்து 16 கண்டுபிடிச்சிட்டு அப்ப இதை அடிச்சா அது ஒரு 24, 36, 24, 60, 76. அப்ப ரூட் ஆஃப் 76 ஆன்சரா? அரௌண்ட் 7 பாயிண்ட்ல இருக்கா? 7க்கும் 8க்கும் நடுவில் இருக்கு, 7.5ல இருக்கலாம். இப்படிதான் அந்த சம்ம சால்வ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஈக்குவேஷன்ல இருந்து என்ன பண்ணணும்? இப்போ y1 = 10 sin omega t plus pi/3, y2 = 5 sin omega t plus pi. ஸோ ஃபைண்ட் த ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் ஏ. இப்படி தான் கேட்பாங்க. என்னடா அது ரெண்டே ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இன்னும் ஏ கேட்குறாங்க, என்ன பண்ணலாம்? முதல்ல A1 கண்டுபிடிச்சிக்கணும், ரெண்டாவது A2 கண்டுபிடிச்சிக்கணும், அடுத்தது ஃபேஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? ஒமேகா டி ப்ளஸ் பை மைனஸ் ஒமேகா டி மைனஸ் π/3. அப்போ π மைனஸ் π/3, π மைனஸ் π/3, 3π மைனஸ் π 2π/3. 2π/3 எவ்வளோப்பா? 120 டிகிரியா? 120 டிகிரி. அப்போ ஃபார்முலா எப்படி பண்ணணும்? A = ரூட் ஆஃப் A1 ஸ்கொயர் A2 ஸ்கொயர் பிளஸ் 2A1 A2 cos 120 மைனஸ் 1/2. தெரியாதவங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. cos 120 மைனஸ் 1/2. A1 தெரியும் 10 ஸ்கொயர் 100, A2 தெரியும் 25, தென் 2 இன்ட்டு 10 இன்ட்டு 5 இன்ட்டு மைனஸ் 1/2. சால்வ் பண்ணால் ஏதோ ஒரு ஆன்சர். இந்த செம்மை மட்டும் விட்டுறாத, பிரமாதமான செம்மை, ஈஸியாக கற்றுக்கலாம். எல்லாரும் கற்றுக்கிட்டீங்களே? ஸோ ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் கற்றுக்கணும். ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் ஏ ரூட் ஆஃப் A1 ஸ்கொயர் ப்ளஸ் A2 ஸ்கொயர் ப்ளஸ் 2A1 A2 cos 5ன்னு கவனமாக கற்றுக்கணும். ரைட்டா? இந்த மாதிரி ஃபேஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும். ஃபேஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கணும். இது ஒரு முக்கியமான வேலை. அதுக்கப்புறமா ஃபேஸ் டிஃபரன்ஸ் 5, பாத் டிஃபரன்ஸ் டெல், டைம் டிஃபரன்ஸ் டெல்டி. ரைட்டா? ஒரே நிமிஷம். ஒரு நிமிஷம். ரைட். ஸோ இந்த 3 பேருக்குமான ரிலேஷன் பார்க்கணும். பொறுமையாக கற்றுக்கோங்க, நல்லா கற்றுக்கோ. புரியலன்னா சரி புரியலன்னு சொல்லிடுறேன், இன்னொரு டைம் கற்றுக் கொடுக்குறேன். ஒரு வேவோட கம்ப்ளீட் ஃபேஸ் எவ்வளோ தெரியுமா? 2π. அதான் சொன்னால இது ஒரு வேற ஒரு உலகமா இருக்கும், அதனால பொறுமையாக பார்த்துட்டே. ஒரு வேவோட கம்ப்ளீட் ஃபேஸ் வந்து 2π. ஒரு வேவோட கம்ப்ளீட் பாத் ஒரு லாம்டா. பாத்ன்றது தான் வேவ் லென்த். ஒரு கம்ப்ளீட் வேவோட லென்த் பாத் லென்த். அதுக்கப்புறமா ஒரு வேவோட டைம் டேக்கன் t. கம்ப்ளீட்டா ஒரு ஆசிலேஷன் நடக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுதோ அது tன்னு உங்களுக்கு தெரியும். இந்த 3 பேருக்கும் டிஃபரன்ஸ் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இவங்க 2 பேருக்கும் என்னென்ன ரிலேஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது. இந்த ஈக்குவேஷன் 11th வேவ்ஸுக்கும் தேவைப்படும், இங்கேயும் தேவைப்படும். அதே மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ல ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், அதனால கற்றுட்டே வாங்க. ஃபேஸ் டிஃபரன்ஸ்னா 5. சில புக்கில் அதை டெல் 5ன்னு போட்டிருப்பாங்க, உங்கள் விருப்பம் தான். 5 = 2π/λ, இங்கே லாம்டா இன்ட்டு டெல். இந்த ஈக்குவேஷனை 10 முறையாவது படி அப்படி மனசுக்குள்ள. 5 = 2π/λ. என்சிஆர்டியில் பார்த்தீங்கன்னா ΔXன்னு போட்டிருப்பாங்க. இந்த டெல்லும் ΔXும் ஒன்று தான். இதுவுமே பாத் டிஃபரன்ஸ் தான், இதுவுமே பாத் டிஃபரன்ஸ் தான். அது அவங்கவுங்க ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. சிங்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா டெல் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சில புக்கில் ΔX யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியணும் பாத் டிஃபரன்ஸ் டெல்லும் பயன்படுத்தலாம், ΔXும் பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு தெரியணும். 5 = 2π/λ இன்ட்டு ΔX.
phi equal to 2 pi by lambda into del. ரைட்டா? ஸோ கேர்ஃபுல்லாக கற்றுக்கிட்டேவா? இங்கே தான் நிறைய சிக்கல் இருக்கு. பசங்க டஃப்பாக ஃபீல் பண்ணுறதுக்கு இதுதான் காரணம். ஆனால் அது ஒன்றுமே இல்லை. ஒரு கிராஃப் போட்டே உங்களுக்கு சூப்பராக சொல்லி கொடுத்துறேன். என்னன்னா நீங்கள் 100% கிளாஸில் உள்ளே இருக்கிறது ரொம்ப நல்லது. ஃபேஸ் டிஃப்ரென்ஸுக்கும் டைம் டிஃப்ரென்ஸுக்கும் என்ன சார் ரிலேஷன்? இங்கே லாம்டா போட்டிங்கன்னா பார்த்து, அதே இங்கே டைம் போட்டிங்கன்னா டெல்டி. phi equal to 2 pi by t into del t. phi equal to 2 pi by t into del t. ஃபேஸுக்கும் டைமுக்குமான ரிலேஷன், ஃபேஸுக்கும் பாத்துக்குமான ரிலேஷன். ரைட்டா? உங்ககிட்ட சில கொஸ்டின் கேட்க வேண்டியதா இருக்கு. தெரிஞ்சதுன்னா பதில் சொல்லு, தெரியலன்னா கத்துக்குங்க, பரவாயில்ல. இங்க சொல்லிட்டோம் இல்லையா? phi equal to 2 pi by lambda into del. phi equal to 2 pi by t into del t. இது அப்படியே ஒரு ஓரமா வச்சுக்கோங்க. நான் கேட்கறதுலாம் பதில் சொல்லுங்க. ஒரு கோடு போட்டிருக்கேன்ல, இந்த இடத்துல ஃபேஸ் எவ்வளோ? பை சார். பை. அழகா சொன்னேன், பை. அதே இடத்துல பாத் எவ்வளோ? பாத்துனா லாம்டா சார். லாம்டா பை 2. லாம்டா பை 2. அதே இடத்துல டைம் என்ன? டி பை 2. டி பை 2. சூப்பரா சொன்னேன். ரைட்டா? வேற யாராவது சொல்லுங்க. திரும்பவும் சொல்றேன், தப்பா சொன்னா பரவாயில்ல, வாயை திறந்து பேசு. இந்த இடத்துல பிங்க்ல ஒரு லைன் டிரா பண்ணிருக்கேனே, அங்க ஃபேஸ் எவ்வளோ? பை பை 2. பை பை 2. பிரமாதம். அதே இடத்துல லாம்டா எவ்வளோ? லாம்டா பை 4. 4. அதே இடத்துல டைம் எவ்வளோ? டி பை 4. டி பை 4. சூப்பரா சொன்னீங்க. வேற யாராவது சொல்ல ட்ரை பண்ணு. இங்க வாங்க. இந்த இடத்துல லாம்டா எவ்வளோ? சாரி, ஃபேஸ் எவ்வளோ? ஃபேஸ் இங்க பை, இங்க 2 பை. அப்ப இங்க எவ்வளோ? 3 பை பை 2. 3 பை பை 2. அதாவது 270 டிகிரி. 3 பை பை 2. நல்லா சொன்னீங்க. லாம்டாவோட வேல்யூ இது லாம்டா பை 2, இது லாம்டா. அப்ப இது 3 by 4 lambda. 3 lambda by 4. ரைட். டைம் 3 by 4 t. 3 t by 4. ரைட். சூப்பரா சொல்லியாச்சு. கவனமா கவனி. ஒரு வேவ்ல ஃபேஸ் மட்டும் கொடுத்தா உங்களுக்கு பார்த்து சொல்ல தெரியணும், பாத் மட்டும் கொடுத்தா ஃபேஸ் சொல்ல தெரியணும். ரைட்டா? செம்ம ஜாலியா இருக்கு பாருங்க. எல்லாரும் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க. 5க்கு பதிலா 2 pi by lambda into del. இப்போ ஒரு பேச்சுக்கு ஃபேஸுக்கு நான் பையன்னு கொடுக்குறேன்ல, அதாவது நடுவில் இந்த இடத்துல ஃபேஸுக்கு நான் பையன் கொடுக்குறேன். அப்போ லாம்டா என்ன வரணும்? டெல் என்ன வரணும்? லாம்டா பை 2 வரணும். செக் பண்ணுவோமா? 2 pi by lambda into del. இதெல்லாம் கற்றுக்கிட்டு இதெல்லாம் உனக்கு சால்வ் பண்ண தெரியுது அப்படின்னா நீ தனியாகவே தெரியுவீங்க. ரொம்ப நல்லா கற்றுக்கும். பை போயிடுச்சு. அப்போ டெல் மட்டும்தான் வேணும். அப்போ டெல் ஈக்குவல் டு லாம்டா பை 2. டெல் ஈக்குவல் டு லாம்டா பை 2. பாத் டிஃபரன்ஸ் டெல் ஈக்குவல் டு லாம்டா. நீ என்ன வேணாலும் கொடுத்து பார்த்துக்கோ, மாறவே மாறாது. அடுத்து ஒரு வேளை சார் டெல்லுக்கு பதிலாக நான் 3 லாம்டா பை 4 கொடுத்துக்கிறேன். 5 எவ்வளோ? 5 ஈக்குவல் டு 2 பை பை லாம்டா. டெல்லுக்கு பதிலாக 3 லாம்டா பை 4 கொடுத்துக்கிறேன். லாம்டாவுக்கு லாம்டா, 2க்கு 2 போயிட்டு 3 பை பை 2 ஒத்துக்கிறீங்களா? 3 பை பை 2 வந்துருச்சு பாருங்க. இதுதான் அந்த மேஜிக். ஃபேஸுக்கும் பாத்துக்குமான ரிலேஷனு. ஒரு ஃபேஸ் கொடுத்துட்டு பாத் கேட்கலாம், பாத் கொடுத்துட்டு ஃபேஸ் கேட்கலாம், ஃபேஸ் கொடுத்துட்டு டைம் கேட்கலாம், டைம் கொடுத்துட்டு ஃபேஸ் கேட்கலாம். எப்படி வேணாலும் கேட்கலாம். இந்த ரிலேஷனை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் சொல்றேன், கவனமாக கவனி. ரெண்டு பக்கமும் 5 போட்டுக்கோங்க, 5. ரெண்டு பக்கமும் 2 பை போட்டுக்கோங்க, 2 பை. ரைட்டா? இங்க லாம்டா போட்டிங்கன்னா கண்டிப்பா இங்க பாத் டிஃபரன்ஸ், டைம் போட்டிங்கன்னா இங்க டைம் டிஃபரன்ஸ். கற்றுக்கிட்டீங்களா? ஸோ இது கொடுத்துட்டு இது கேட்கலாம், இது கொடுத்துட்டு இது கேட்கலாம், என்ன வேணாலும் கொடுக்கும். இப்போ ஒரு பேஜுக்கு இப்போ 5ஓட வேல்யூ வந்து 120 டிகிரி. 120 டிகிரி எவ்வளோ? 2 பை பை 3 தானே. அப்படின்னா டெல் எவ்வளோ, லாம்டா எவ்வளோ, சரி டெல் எவ்வளோ, டெல் டி எவ்வளோன்னு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். உடனே என்ன பண்ணுவேன்? இந்த ஃபார்முலாக்கு வந்துடுவியா? இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்க ஒழுங்கா. 2 பை பை 3 ஈக்குவல் டு 2 பை பை லாம்டா இன்ட்டு டெல்லு. 2 பை போயிடுச்சு. இப்போ டெல்லுக்கு பதிலாக லாம்டா பை 3. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? டெல் என்ன வருதோ அதே தான் டைமும் வரும்.
del t equal to t/3. நீ நம்மள மேல பாரு, கிராஃப் பாரு. t/4 λ/4, λ/2 t/2, 3 λ/4 3t/4. ஃபேஸ் மட்டும் தான் மாறி தெரியும், டைமும் பாத்தும் ஒரே மாதிரி தான் தெரியும். கத்துக்கிட்டீங்களா? ஸோ ஃபேஸ் டிஃபரன்ஸ், பாத் டிஃபரன்ஸ், டைம் டிஃபரன்ஸ், இந்த ரிலேஷன்ஸ் கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கத்துக்கிட்டீங்களா? எல்லாருக்கும் கிளியர் தானே? ஸோ 5 = 2π/λ × del, 5 = 2π/t × del t. ரைட், சரி, இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. அடுத்தது கவனமாகணி, ஏவோட வேல்யூ √a1² a2² + 2a1 a2 cos φ ஒரு ஃபார்முலா இருக்குன்னு சொன்னேன். டைரக்டா a1 ஓடது 6, a2 ஓடது 8. இங்க பாத்தோடது தான் கொடுத்துருக்காங்க λ/2, பாத் டிஃபரன்ஸ் λ/2. சரி, இந்த ஈக்குவேஷன்ல பாத் டிஃபரன்ஸே இல்லையே, கவலைப்படக்கூடாது, உனக்கு தான் தெரியும்ல. பாத் டிஃபரன்ஸ் இருந்தா உன்னால ஃபேஸ் கண்டுபிடிக்க முடியும் தானே. 5 = 2π/λ × del, 5 = 2π/λ × டெல்லுக்கு பதிலா λ/2, λ 2 to 2 cos φ 180 டிகிரி. அப்போ 180 டிகிரி தான் -1. சால்வ் பண்ணும்போது எப்படி சால்வ் பண்ணணும்? 6² 8² + 2 × 6 × 8 × -1. தெரியுதா? நீ அவங்க டைரக்டா ஃபேஸ் தான் கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ண கூடாது. அவங்க பாத் டிஃபரன்ஸும் கொடுக்கலாம், டைம் டிஃபரன்ஸும் கொடுக்கலாம். அதை வச்சுக்கிட்டு ஃபேஸ் டிஃபரன்ஸுக்கு போக தெரியணும். ஃபேஸ் டிஃபரன்ஸுக்கு போயிட்டு தான் இந்த சம்மை நீங்க என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணணும். அவ்வளோ ஃபெமிலியர் மாடல் நீட் அண்ட் ஜெய் ஃபிசிக்ஸ். a = √a1² + a2² + 2a1 a2 cos φ. ரைட்டா? ஸோ எனக்கு பதில் சொல்லுங்க. சூப்பர் பொசிஷன் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிச்சா? யாருக்காவது அந்த பிரச்சனையா இருக்கா? ஒரு வேவும் இன்னொரு வேவ் மேலே ஏறி உட்காரதான் சூப்பர் பொசிஷன். இன் ஃபேஸாக இருந்தால் a1 + a2, அவுட் ஆஃப் ஃபேஸாக இருந்தால் a1 - a2. செட்டைன் ஆங்கிள் இருந்ததுன்னா மேனுவலாக சால்வ் பண்ணணும். a1² + a2² + 2a1 a2 cos φ. அப்புறம் ஃபேஸுக்கும் பாத்துக்கும் ரிலேஷன், ஃபேஸுக்கும் டைமுக்கும் ரிலேஷன். நல்லா இருந்துச்சா? ரைட். அதுக்கப்புறம் தான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் வந்து டாபிக் பேர் இன்டர்ஃபரன்ஸ். ரிஷிகா, நாளைக்கு ஆஃபில் கெமிஸ்ட்ரி எக்ஸாம். அம்மா ஹரிசங்கர், யமுனா, யோகிதா. ஆமாம் சார். ரைட் பட் சரிப்பா. அப்புறம் ஒரு 7 போயிடலாம். படிக்கிற வேலையை பாருங்க. ரைட், எனக்கு தெரியாது, இப்போ தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு நீ பிரேக் கொடுத்துருப்பேன். நாளைக்கு அதனால தான் எல்லாருமே கிளாஸ் வரல போட்டிருக்கு. இன்னைக்கு பத்மாஷினி, குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். பத்மாஷினி, லேட்டா இப்போ தான் வந்தியா? ஆமாம் சார், டைம் ஒழுங்காக பார்க்கல சார். டைம் பார்க்கலையா? ரைட் பா, ரெக்கார்டர் பார்த்துக்கலாம். கவனமாக வாடி பா, கொஞ்சம் நேரம் பா. ஸோ எல்லாருமே எக்ஸாம் மூடில் இருக்கீங்க. இன்னொரு 15 to 20 minutes கொஞ்சம் பேசிக்ஸ் கொடுத்துட்டு அனுப்பிச்சி விட்றேன், பார்த்துட்டே வாங்க. இப்போ அடுத்த டாப்பிக்கோட பேர் இன்டர்ஃபரன்ஸ். ஸோ இந்த மந்த்தே அப்படி தான் இருக்கும். ஒரு 15 வரைக்கும் எக்ஸாம்ஸ் இருக்கிறதுனால கிளாஸஸ் எப்படி போகுதுன்னு தெரில. ரைட் பா. ஸோ இன்டர்ஃபரன்ஸ் இது மட்டும் முடிச்சிடறேன். எனக்கு ஒரு 15 நிமிஷம் வேணும். இன்டர்ஃபரன்ஸ், an account of superposition of two waves. வாட் இஸ் இன்டர்ஃபரன்ஸ்னு கேட்டாங்கன்னா, an account of superposition of two waves. சொல்லி பழகு. an account of superposition of two waves. ரெண்டு வேவ் ஒன்னோட ஒன்று சூப்பர் இம்போஸ் ஆகிறது தான் the redistribution of intensity of light, an account of superposition of two waves. என்ன சார் புரியவே இல்லையே? தமிழ்ல இதோட பேரு குறுக்கீட்டு விளைவுன்னு அர்த்தம். குறுக்கீட்டு விளைவுன்னு வச்சுக்கேன். ஏன்டா நான் போயிட்டே இருக்கேன், குறுக்க வந்துட்டே இருக்கேன், குறுக்க வந்துகிட்டு இருக்க, தெரியுது அந்த வார்த்தைக்கு? டிஸ்டர்ப் பண்றது, இப்ப இன்டர்ஃபியர் ஆகுது தேவையில்லாத. ஒரு வேவ் இப்படி போகுது, இன்னொரு வேவ் இப்படி போகும் பக்கத்துல, இப்ப என்ன பண்ணுது? டிஸ்டர்ப் பண்ணுதா? ஸோ ஒரு வேவும் இன்னொரு வேவும் பக்கத்துல இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிக்கிறதுக்கு பேரு தான் இன்டர்ஃபரன்ஸ். ஒரு லைட் வேவும் இன்னொரு லைட் வேவும் இந்த மாதிரி இன்டர்ஃபியர் ஆகிறது. கிரிக்கிட்டே போலாம் அந்த மாதிரி. ஸோ ஒரு வேவும் இன்னொரு வேவும் இன்டர்ஃபியர் ஆகிறது தான் இன்டர்ஃபரன்ஸ். இன்டர்ஃபரன்ஸ் நடக்கிறதுனால என்ன சார் நடக்கும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க, சூப்பரான டாபிக். 5 மார்க் உங்களுக்கு இங்கே YDSC கேட்காத வருஷமே இல்லை. லாஸ்ட் நீட் உங்க லாஸ்ட் போர்டுக்கு YDSC கேட்டிருப்பாங்க பாருங்க. யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு லைட் இருக்கு S1, இங்கே ஒரு லைட் இருக்கு S2. உங்களுக்கு நல்லா தெரியும் லைட் டிராவல் ஆஸ் கிரஸ்டன் ட்ரஃப்னு தெரியும், டிரான்ஸ்வர்ஸ் ஆயிருந்தா.
இங்க பாருங்க, இது கிரஸ்ட், இதுவும் கிரஸ்ட். ரைட்டா? ஸோ அடுத்தது கலர் மாற்றினா டைம் ஆகும், டாட்டரில் போடுறேன். இந்த மாதிரி டாட்டரில் போகிறது ட்ரஃப்பு, ட்ரஃப்பு. அடுத்தது ஒரு கிரஸ்ட்டு, அடுத்து ஒரு ட்ரஃப்பு. ரைட்டா? ஸோ அடுத்தது கிரஸ்ட்டு, அடுத்தது ட்ரஃப்பு. ஸோ கிரஸ்ட்டு ட்ரஃப்பு கிரஸ்ட்டு ட்ரஃப்னு மாற்றி மாற்றி போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு வேவும் இன்னொரு வேவும் சூப்பர் இம்போஸ் ஆகும். கிரஸ்ட் அண்ட் ட்ரஃப், கிரஸ்ட் அண்ட் ட்ரஃப், கிரஸ்ட் அண்ட் ட்ரஃப்ன்ட்டு. ஸ்க்ரீனில் என்னங்க சார் தெரியும்? ஸ்க்ரீனில் என்ன தெரியும் தெரியுமா? இந்த இடத்துல அழகா ஒரு பிரைட் பேண்ட் தெரியும். பிரைட் பேண்டு, அது என்னங்க சார் பேண்டு? கட்டமா இந்த மாதிரி ஒரு வெளிச்சமா தெரியும். அந்த இடம் மட்டும் வெளிச்சமா இருக்கும். இப்ப நம்ம ஒரு டார்ச் லைட்டை பிரஸ் பண்றோம், ஃபுல்லா இந்த இடம் ஃபுல்லா வெளிச்சமா இருக்கும் இல்லையா? ஆனா இன்டர்ஃபரன்ஸ் நடந்தா அப்படி இருக்காது. அது லைட்டோட மேஜிக் மாதிரி இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடம் மட்டும் நல்லா பிரைட்டா இருக்கும். அப்படியே பக்கத்து பேண்டு பாத்தீங்கன்னா, பேண்டுனா இந்த மாதிரி பட்டையா பட்டையா அகலமா பேண்டு. தமிழ்ல இதுக்கு பேரு பட்டை அகலம், பேண்ட் விட்த்னு அர்த்தம். அடுத்தது பாத்தீங்கன்னா செம்ம டார்க்கா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க கீழே டார்க்கா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா பிரைட் பேண்ட், பிரைட் பேண்ட், டார்க் பேண்ட், டார்க் பேண்ட், பிரைட் பேண்ட், பிரைட் பேண்ட், டார்க் பேண்ட், டார்க் பேண்ட். இந்த மாதிரி அல்டர்னேட்டிவ் பிரைட் அண்ட் டார்க், பிரைட் அண்ட் டார்க், பிரைட் அண்ட் டார்க், அல்டர்னேட்டிவ் பிரைட் அண்ட் டார்க், பிரைட் அண்ட் டார்க். இந்த மாதிரி கிடைச்சா இந்த பேட்டர்னோட பேர் தான் இன்டர்ஃபரன்ஸ். நல்லா கத்துங்க. இப்ப என்ன சார் நடக்குது? வாட் இஸ் இன்டர்ஃபரன்ஸ்னு கேட்டா, an account of superposition of two waves. இந்த லைட்டோட இன்டென்சிட்டி ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா, இந்த லைட்டு பிரைட் பேண்ட், டார்க் பேண்ட், பிரைட் பேண்ட், டார்க் பேண்ட், இந்த மாதிரி லைட்டு ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்படி ஆகிறதுக்கு யார் காரணம்? கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் இனிமேல் தான் படிக்க போறேன். இந்த மாதிரி லைட் எல்லாம் ஒன்னோட ஒன்று இன்டர்ஃபியர் ஆகிறது. கத்துக்கிட்டீங்களா? சரி, இன்னும் நல்லா இருக்கும் பாருங்களேன். இன்னொரு 10 நிமிஷம் தெளிவாக கவனிச்சேப்போம். பிரைட் பேண்டுக்கு யாரு காரணம்? நான் சொல்லித்தரவா? ஸோ பிரைட் பேண்டுக்கு யார் காரணம்? ஒரு வேவோட கிரஸ்டும் இன்னொரு வேவோட கிரஸ்டும் ஜாயின் பண்ணா அப்போ இந்த இடத்துல நடக்கிறது பிரைட் பேண்ட். இல்லைன்னா ஒரு வேவோட ட்ரஃப்பும் இன்னொரு வேவோட ட்ரஃப்பும் அப்படி இருந்தாலும் எனக்கு கிடைக்கிறது பிரைட் பேண்ட். நல்லா கத்துக்குங்க. எப்ப பிரைட் பேண்ட் கிடைக்குன்னு கேட்பாங்க. ரெண்டு வேவோட கிரஸ்ட் ஒன்னா மீட் பண்ணது உங்க டீச்சருக்கே நீங்க சொல்லி தரணும். எப்பப்பா பிரைட் பேண்ட் கிடைக்கும்? ரெண்டு வேவோட கிரஸ்ட், ரெண்டு வேவோட கிரஸ்ட் ஒன்னா மீட் பண்ணும் பொழுது பிரைட் பேண்ட் கிடைக்கும். வேற எப்படிப்பா கிடைக்கும்? ரெண்டு வேவோட ட்ரஃப் ஒன்னா மீட் பண்ணும்போது பிரைட் பேண்ட் கிடைக்கும். ரைட்டா? ஸோ பிரைட் பேண்ட் கிடைக்கிறதுக்கு காரணம் கிரஸ்ட் அண்ட் கிரஸ்ட், ட்ரஃப் அண்ட் ட்ரஃப் மீட் பண்றது பிரைட் பேண்டுக்கு காரணம். அப்ப பிரைட் பேண்டுக்கு காரணம் யாருன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். ஸோ பிரைட் பேண்ட் வர்றதுக்கான பேரு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். டார்க் பேண்டுக்கு யார் காரணம்? ஒரு வேவோட கிரஸ்டும் இன்னொரு வேவோட ட்ரஃப்பும் மீட் பண்றது, இல்லைன்னா ஒரு வேவோட ட்ரஃப்பும் இன்னொரு வேவோட கிரஸ்டும் மீட் பண்றது. கிரஸ்ட் அண்ட் கிரஸ்ட், ட்ரஃப் அண்ட் ட்ரஃப், பிரைட் பேண்ட், கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். இங்க கிரஸ்ட் அண்ட் ட்ரஃப், ட்ரஃப் அண்ட் கிரஸ்ட், இதுக்கு பேரு டார்க் பேண்டு. டார்க் பேண்டோட பேரு தான் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அப்போ இன்டர்ஃபரன்ஸோட டைப் சொல்லுங்க சார். இன்டர்ஃபரன்ஸோட டைப் ரெண்டு டைப். ஒன்னு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், இன்னொன்னு டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். கன்ஸ்ட்ரக்டிவ்னாலே நீங்க புரிஞ்சுக்கணும், அங்க ஃபார்ம் ஆகிறது பிரைட் பேண்ட். டிஸ்ட்ரக்டிவ்னாலே அங்க ஃபார்ம் ஆகிறது டார்க் பேண்ட். பிரைட் பேண்ட் ஃபார்ம் ஆக யார் காரணம்? கிரஸ்ட் அண்ட் கிரஸ்ட் சூப்பர் இம்போஸ் ஆகுது, ட்ரஃப் அண்ட் ட்ரஃப் சூப்பர் இம்போஸ் ஆகுது. இங்க கிரஸ்ட் அண்ட் ட்ரஃப், ட்ரஃப் அண்ட் கிரஸ்ட். ரைட்டா? இதுதான் நம்ம மேக்சிமம்னு சொல்லணும், டிஸ்ட்ரக்டிவ மினிமம்னு சொல்லணும். அதுதான் இப்ப சொல்ல போறோம். சார் இப்ப கன்ஸ்ட்ரக்டிவ் பத்தி சொல்லி கொடுங்க, டிஸ்ட்ரக்டிவ் பத்தி சொல்லி கொடுங்க. நான் சொல்லவா?
இப்போ ஒரு பக்கம் இந்த பக்கம் கன்ஸ்ட்ரக்டிவ் எழுதிக்கோங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்ட்ரக்டிவ் முடிச்சா நீங்கள் போயிடலாம். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். உங்களுக்கு தெரியுமா, கன்ஸ்ட்ரக்டிவ்னாலே கண்டிப்பாக அங்கே ஃபார்ம் ஆகிறது பிரைட் பேண்ட். முதல்ல அந்த பாயிண்ட் எழுதிக்கோ. டிஸ்ட்ரக்டிவ்னாலே அங்கே ஃபார்ம் ஆகிறது டார்க் பேண்ட். எழுதிங்களா? பிரைட் பேண்ட் ஃபார்ம் ஆகணும்னா கண்டிப்பாக இன்ஃபேஸாக தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் க்ரஸ்ட் அண்ட் க்ரஸ்ட் மீட் பண்ணும், ட்ரஃப் அண்ட் ட்ரஃப் மீட் பண்ணும். கற்றுக்கிட்டீங்களா? க்ரஸ்ட் அண்ட் க்ரஸ்ட், ட்ரஃப் அண்ட் ட்ரஃப். ரைட். 5ஓட வேல்யூ 180 இருந்தா டார்க் பேண்ட். 180னா அவுட் ஆஃப் ஃபேஸ்ன்னு தெரியும். அப்போ இன்ஃபேஸா இருந்தா பிரைட் பேண்ட், அவுட் ஆஃப் ஃபேஸா இருந்தா டார்க் பேண்ட். அவுட் ஆஃப் ஃபேஸ் டார்க் பேண்ட். அதே மாதிரி பிரைட் பேண்ட் ஃபார்ம் ஆகணும்னா பாத் எப்படி இருக்கும்? ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் லாம்டா பை 2, 2 லாம்டா பை 2, 4 லாம்டா பை 2, 6 லாம்டா பை 2. கரெக்டா? இதை நம்ம n லாம்டான்னு சொல்லலாமா? ஏன் n லாம்டா? இது 1 லாம்டா, இது 2 லாம்டா, இது 3 லாம்டா. சூப்பரான விஷயம். கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபார்ம் ஆகணும்னா பாத் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கணும்னு கேட்பாங்க. ஈக்குவல் டு n லாம்டாவா இருக்கணும். பை இதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் வேணாலும் போட்டுக்கும். இந்த ஒரு லைன்ல தான் அவ்வளோ சம் கிரியேட் பண்ணலாம். நீங்க கொஷினை கரெக்டா ரீட் பண்ணணும். அதாவது பிரைட் பேண்ட்னு சொல்லிட்டாங்கன்னா பாத் டிஃபரன்ஸுக்கு n லாம்டா யூஸ் பண்ணணும். அந்த என்னன்றது நம்பர் ஆஃப் பிரைட் பேண்ட், தேர்ட் பிரைட்டா, ஃபோர்த் பிரைட்டா, ஃபிஃப்த் பிரைட்டான்னு சொல்லணும். பாத் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு n லாம்டா. ரைட்டா? ஸோ இங்கே வாங்க, 5ஓட வேல்யூ அவுட் ஆஃப் ஃபேஸ் சொல்லி கொடுத்துறேன். ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5, 1 லாம்டா பை 2, 3 லாம்டா பை 2, 5 லாம்டா பை 2, 7 லாம்டா பை 2. இப்படி இருக்கா? அப்போ இங்கே பாத் டிஃபரன்ஸ் எப்படி சார் எழுதணும்? பாத் டிஃபரன்ஸ் 2n - 1 லாம்டா பை 2. டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸோட பாத் டிஃபரன்ஸ் 2n - 1 லாம்டா பை 2. நீ நம்மளனா n 1ன்னு கொடு, 1 லாம்டா பை 2வா? n 2ன்னு கொடுங்க, 3 லாம்டா பை 2வா? n 3ன்னு கொடுங்க, 5 லாம்டா பை 2வா? அப்போ பாத் இது ரெண்டு லைனை மட்டும் நல்லா படிங்க, எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். பாத் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு n லாம்டாவா இருந்தா கன்ஸ்ட்ரக்டிவ், 2n - 1 லாம்டா பை 2வா இருந்தா டிஸ்ட்ரக்டிவ். கற்றுக்கிட்டீங்களா? ஓகே. பாத் டிஃபரன்ஸ் என்னவோ டைம் டிஃபரன்ஸ் அதுவாக தான் இருக்கணும். அதே மாதிரி பிரைட் பேண்டா இருந்ததுன்னா ஆம்ப்ளிடியூட் மேக்சிமமா இருக்கும், a1 + a2. ஆல்ரெடி உனக்கு நல்லா தெரியும். பிரைட் பேண்டா இருந்ததுன்னா ஆம்ப்ளிடியூட் மேக்சிமம், டார்க் பேண்டா இருந்ததுன்னா ஆம்ப்ளிடியூட் மினிமம், a1 - a2. நான் எப்படி எழுதி கொடுக்குறோம் அதே மாதிரி படி. கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்ட்ரக்டிவ் 3 மார்க் கொஷின், ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் கேட்பாங்க. நீங்க ஒரு டேபிள் போட்டு எழுதணும். அந்த டேபிள்ல இதெல்லாம் எழுதினீங்கன்னா 1 மார்க் கூட குறைக்க மாட்டாங்க. என்ன காம்படிட்டிவ்க்கும் இந்த பார்ட் ரொம்ப தேவை. ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ்னா a max a1 + a2, டிஸ்ட்ரக்டிவ் a minimum a1 - a2. உங்களுக்கு சொல்லாத ஒரு ரகசியம். இன்டென்சிட்டிக்கும் ஆம்ப்ளிடியூடுக்கும் என்ன சார் சம்பந்தம்? ஏற்கனவே சொல்லிட்டேன். இதில் டைப்ஸ் ஆஃப் வேவ் ஃப்ரண்ட்ல பேசிட்டோம். இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி ஆம்ப்ளிடியூட். அப்போ a மட்டும் வேணும்னா, இப்போ a மட்டும் வேணும்னா ரூட் i. கரெக்டா? a மட்டும் வேணும்னா ரூட் i. நீங்க பாருங்களேன், imax வேணும். எனக்கு imax வேணும்னா a max ஸ்கொயரா பாருங்க. இதை பார்த்து அப்படியே எழுது. imax வேணும்னா a max ஸ்கொயர். அப்போ imax வேணும்னா a maxக்கு a1 + a2 the whole square. கரெக்டா? a1 + a2 the whole square. இன்னொரு முக்கியமான விஷயம், இது ரைட் தான் பாருங்க. எல்லாரும் நல்லா பாருங்க. a1க்கு பதிலா ரூட் i1, a2க்கு பதிலா ரூட் i2 ஹோல் ஸ்கொயர். கவனமாக கற்றுக்கோ. ஏன்னா ஐக்கும் ஏக்கும் என்னது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ வெறும் ஏன்னா அது ரூட் ஐ ஆகிடும், வெறும் ஏன்னா ரூட் ஐ. அப்போ தெளிவாக கற்றுக்கோங்க. கன்ஸ்ட்ரக்டிவ்னா a1 + a2, ஆம்ப்ளிடியூட் மேக்ஸிமம் a1 + a2, இன்டென்சிட்டி மேக்ஸிமம் இந்த பாக்ஸை படிக்கணும், ரூட் ஆஃப் i1 + i2 the whole square, ரூட் ஆஃப் i1 + i2 the whole square, இல்லைனா a1 + a2 the whole square. ரைட்டா? பை இன்னொரு 7 நிமிஷம் தான். டிஸ்ட்ரக்டிவ் வாங்க சார். a minimum a1 - a2, a1 - a2. i minimum சொல்லுங்க. i minimum a1 - a2 the whole square. ஏன்னா உனக்கு நல்லா தெரியும் i is proportional to a square. அப்போ i minimumனா a minimum square. a minimum யாருங்க? a1 - a2. உனக்கு புரியலையா? இங்க பாரு, i minimum
ஈக்குவல் டு ஏ மினிமம் ஹோல் ஸ்கொயர். ஏ மினிமம் தான் இங்கே A1 மைனஸ் A2. இல்லை இன்னும் நல்லா சொல்லுங்க சார், ஐ மினிமம் வேணும்னா √I1 மைனஸ் √I2 ஹோல் ஸ்கொயர். எனக்காக ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு, பார்த்துக்கிட்டே இருங்களேன். ஐ மினிமம் √I1 மைனஸ் √I2 தான் ஹோல் ஸ்கொயர். ரைட்டா? ஸோ இதோட ஒரு பக்கம் கன்ஸ்ட்ரக்டிவ் ஒரு பக்கம் டிஸ்ட்ரக்டிவ் முடிச்சிட்டோம். இதில் ப்ராப்ளம் சால்விங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா? பார்த்துக்கிட்டே வாயேன். ஏ மேக்ஸுக்கும் ஏ மினிமத்துக்கும் ரேஷியோ எப்போ பார்த்தாலும் கேட்டுனே இருப்பாங்க. அப்போ இந்த இடம் நேற்று கூட சொல்லி கொடுத்தேன், A1 + A2 / A1 - A2. இல்லைன்னா ஐ மேக்ஸுக்கும் ஐ மினிமத்துக்கும் ரேஷியோ கேட்பாங்க, A1 + A2 / A1 - A2 ஹோல் ஸ்கொயர். ஏன் ஹோல் ஸ்கொயர்னு உங்களால் உணர முடியுதா? ஏன்னா ஐ இஸ் ப்ரப்போர்ஷனல் டு A ஸ்கொயர். அதனால தான் இங்கே ஸ்கொயர். மேலே வந்து ஏ மேக்ஸு, கீழே வந்து ஏ மினிமம், அதனால ஹோல் ஸ்கொயர். இன்னும் நல்லா சொல்லணும்னா இங்கே ஏ மேக்ஸு, இங்கே ஏ மினிமம் ஹோல் ஸ்கொயர். இல்லைனா வித் ரெஸ்பெக்ட் ஐலே எழுதி காமிங்க சார். ஐ மேக்ஸ் பை ஐ மினிமம் ஈக்குவல் டு √I1 + √I2 பை √I1 மைனஸ் √I2 ஹோல் ஸ்கொயர். இந்த 3 ஃபார்முலாவும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இன்டர்ஃபரன்ஸ்னாலே அதிக முறை கேட்ட சம்மு இந்த சம்மு தான். இப்போ y1 ஈக்குவல் டு 4 sin ωt, y2 ஈக்குவல் டு 9 sin ωt. இதை 9ன்னு வச்சுக்கோ, இதை 4ன்னு வச்சுக்கோ. யாராவது எனக்கு ஐ மேக்ஸ் பை ஐ மினிமம் சொல்ல முடியுமா? இந்த ஃபார்முலா போட்டு ஐ மேக்ஸ் பை ஐ மினிமம் சொல்லிட்டு நீங்கள் போயிடலாம், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. நான் சொல்லவா? A1 எவ்வளோ பாய்ங்க? 9. A2 எவ்வளோங்க? 4. என்ன சொல்லி கொடுத்தேன்? ஐ மேக்ஸுக்கும் ஐ மினிமத்துக்கும் ரேஷியோ A1 + A2 / A1 - A2 ஹோல் ஸ்கொயர்னு சொன்னேன். A1 9, A2 4, 9 - 4 ஹோல் ஸ்கொயர், 13 ஸ்கொயரு, கீழே 5 ஸ்கொயரு, 169/25. உங்கள் ஆப்ஷனில் இப்படி தான் இருக்கும். நீ நம்பலன்னா பழைய பேப்பர் போய் எடுத்துப்பாரு. ஐமேக்ஸ் ஐ மினிமம் ரேஷியோ எக்கச்சக்கமான டைம் கேட்டிருப்பாங்க. அதுவும் டைரெக்டாக A1 A2 வச்சுக்கலாம் சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க? ஈக்குவேஷனில் தான் A1 A2 நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். y1 = A sin ωt. அந்த A யாருங்க? 9. y2 = A2 sin ωt. அங்கே A2 யாருங்க? 4. அப்போ இந்த இடம் 4, மேலே 9. ஐமேக்ஸ் பை ஐ மினிமம் கேட்கலாம். ஒருவேளை இதே கொஷினில் ஏ மேக்ஸ் பை ஏ மினிமம் கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக போட்டுருவீங்க, 13/5. ஏன் ஸ்கொயர் வரக்கூடாதுல்ல? ஏ மேக்ஸ் பை ஏ மினிமம், ஏ மேக்ஸ் A1 + A2, ஏ மினிமம் A1 - A2ன்னு கற்றுக்கணும். ரைட்டாப்பா? ஸோ இதோட இன்டர்ஃபரன்ஸோட இன்ட்ரோடக்ஷன் தான் முடியுது. இன்னும் இன்டர்ஃபரன்ஸில் YDSC ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு கண்டிப்பாக படித்தாகணும். ஷிஃப்டிங் ஆஃப் ஃப்ரிஞ்ச் பேட்டர்ன் படித்தாகணும். இன்டர்ஃபரன்ஸ் பை தின் ஃபிலிம்ஸ் படித்தாகணும். ரைட்டா? எல்லாருமே எக்ஸாம் பதட்டமாக இருப்பீங்க. இன்னைக்கு பரவாயில்ல, போயிட்டு எக்ஸாம் படிங்க. நாளைக்கு ஆஃப் இயர்லி கெமிஸ்ட்ரி சொல்லியிருக்கீங்க இல்லையா? மற்றவங்க ஃப்ரீயாக இருக்கிறவங்க இந்த ரெக்கார்டட் வாங்கி அடுத்து, இப்போ எனக்கு எந்த ஒர்க்கும் இல்லைன்னா வே ஆப்டிக்ஸோட ரெக்கார்டர் வாங்கிக்கோ. லாஸ்ட் இயர் ரெக்கார்டர்லாம் போர்டில் எடுத்துருப்பேன். அதை வாங்கி பார்த்தாலும் அதிலே இதே டைலாக் தான்ப்பா சொல்லியிருப்பேன். வேறு ஒன்றும் புதுசாலாம் சொல்லியிருக்க மாட்டேன். ரைட்டா? இதே மாதிரி